சின்னதாக ஒரு புரோக்கலி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதோட 1.25 டீஸ்பூன் உப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதை வெடிக்க விட்டுக்கலாம். சீரகம் வெடித்த பிறகு அது கூட நறுக்கின ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம உப்பு தண்ணீரில் ஊற வச்சிருக்கிற புரோக்கலியை தண்ணீரை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணீரில் ஊற வச்சுருக்கோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு 5லேருந்து 6 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம். புரோக்கலியை ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறம் புரோக்கலி சரியான பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 100 கிராம் பனீரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மெதுவாக பெரட்டி விட்டு பனீர் வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிறு தீயில மூடி வச்சு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான புரோக்கலி பனீர் பொரியல் தயார்.